ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், பிரிஞ்சி ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு காம்பினேஷன் வந்து அட்டகாசமாக இருக்கும். பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் டால் தட்கா தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து டால் ஃப்ரை பண்ணுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்த் இந்தியன் ஸ்டைலில் கூட இது பண்ணுவாங்க. நான் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய துவரம்பருப்பும் பாசிப்பருப்பு வச்சு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதிலாக மைசூர் பருப்பு, மைசூர் டால் இருக்குது இல்லைங்களா, மசூர் டால், அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லைங்களா, அது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி துவரப்பருப்பு மெஷரிங் கப்பில் அரை கப்பு இருக்குது இல்லைங்களா, அதில் ஃபுல்லாக எடுத்துட்டேன். அதே மெஷரிங் கப் 1/4 கப் இருக்குது இல்லைங்களா, அதில் ஃபுல்லாக இப்போ வந்து அதில் பாதி, நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா அதில் பாதி வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. குட்டி டம்ளரில் 1 டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் பாசிப்பருப்பு அல்லது மசூர் டால் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ தண்ணி விட்டு நல்லா ஒரு 3-4 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து மசியாக நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வெயிட் எதுவும் போடலை, ஓப்பன்லையே தான் வச்சேன். ஜஸ்ட்டு லிட்டு மட்டும் போட்டு விட்டு நல்லா குழைய வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக வெந்தாச்சு. நம்ம வந்து நான் எப்போவுமே வந்து வெயிட் போட்டு விசில் விட மாட்டேன். இப்படி ஓப்பனில் வச்சாலே நல்லா குழைய வந்துடும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த பருப்பு தனியாக எடுத்து வச்சாச்சு, தண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, தாளிப்புக்கு தனியாக பூண்டு, சீரகம், இவ்வளோ தாங்க தேவை. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேன் நான். எண்ணெய் சூடான உடனே சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிறேன். நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 20 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அந்த பூண்டு கொஞ்சம் நல்லா லைட்டாக வாசனை வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் லைட்டாக வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். அந்த சீரகத்தோடு சேர்ந்து அந்த பூண்டு ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். பூண்டு நம்ம அதிகமாக சேர்த்துனா தான் இந்த ஃப்ரை நல்லாயிருக்கும். இப்போ வந்து பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்து வைக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் வல்லாரி வெங்காயம் தான் சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் போடணும்னு நினச்சாலும் நீங்கள் போடலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போது, அந்த அளவுக்கு வதங்கினா போது, ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கி வருதா, லைட்டாக நிறம் மாறி வரட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போது, இனி வந்து நிறம் மாறக்கூடாது. இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி வச்சுக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும், அதனால் குயிக்காக வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வந்து கொலையாக வந்துடும். அதாவது சாஃப்டான போது, ரொம்ப மசியணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக குக்கான போது. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வேறு என்ன சேர்த்தணும் அப்படின்னா, மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதே ஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துங்க. நம்ம சைடு வந்து டால் ஃப்ரைக்கு கரம் மசாலா சேர்த்த மாட்டோம். இது வந்து நார்த் இண்டியன் சைடு வந்து இந்த டிஷ்ஷுக்கு சேர்த்துவாங்க. அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சக்கூடிய அந்த பருப்பு வந்து அதில் சேர்த்தியாச்சு. இப்போ அதே பவுலில் தண்ணி விட்டு சேர்த்திக்கலாம். முதல்ல உடனே தண்ணி சேர்த்த வேண்டாம். இந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த பருப்பையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அந்த கரம் மசாலா சேர்த்தும்போது நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டே என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு அந்த நான் சொன்ன மாதிரி ஜீரா ரைஸ், பிரிஞ்சி ரைஸுக்கு வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு சைட் டிஷ். அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செய்வாங்க. இப்போது அதே பவுலில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டேன். பருப்பு வேக வச்ச தண்ணியோடு சேர்த்தியாச்சு. இப்போது இந்துப்பு
தேவையான அளவுக்கு சேர்த்தியாச்சு. சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் திக்காயிரும். இப்போ வந்து கொஞ்சம் தின்னா இருக்கிற மாரி தான் தெரியும். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கொதிக்கும்போது கரெக்டாக இருக்கும் சப்பாத்திக்கு எல்லாமே. இப்போ ஃபைனலாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு 2, 3 நிமிஷம். இப்போ கொதிச்சிட்ருக்கு பாருங்க. இப்போ ஒரு தாளிப்புக்கு ஒரு குட்டி கரண்டி வச்சாச்சு. அதில் 1 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அல்லது நெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்குது. அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நிறைய போட்டுருக்குற பூண்டு சீரகம். இதுதான் ஹைலைட்டு இந்த டால் தட்காவுக்கு. அதனால தான் நான் அது சேர்த்துறேன். இப்போது ஒரு 4 காஞ்ச மிளகாய் முழுசாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் நிறத்துக்காக மட்டும். அது லைட்டாக கலந்து விட்டுட்டு சிம்மிலேயே தான் வச்சு தாளிப்பு போடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் இல்லாதனால கட்டி பெருங்காயம் வந்து கல்லில் இடித்து சேர்த்திருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த பருப்பில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். சூப்பராக கம கமன வாசனையோட டால் தட்கா ரெடி ஆயாச்சு. ஒரு கைப்பிடி அளவு தாராளமாக மல்லி இலைகள் பொடியாக நறுக்கி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம. ரொம்ப அட்டகாசமான ஒரு ரெசிபி. இது ஒன்று இருந்தாலே போதும். இதோட ஒரு வறுவல் வச்சு சாதம் செஞ்சுக்கலாம். அல்லது நம்ம சப்பாத்திக்கு கூட இதை வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இது ஒரு நம்ம எப்போவும் செய்கிறது விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எல்லா வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸ் பார்த்து தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இதுவரை கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸு. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.